Hi, hello everyone. Vanakkam. நான் உங்க தீபன் from Amirtha Institute. Welcome you all. ஆக்சுவலாக இப்போ இந்த நீட் 2021 வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த போஸ்ட்போன்மெண்ட் பற்றி கருத்து கொடுக்கறதே எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வியூஸ் வரணுங்கிறதுக்காக டோன்ட் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், டோன்ட் பி பேனிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள எப்பொழுதும் ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நீட் போஸ்ட்போன் ஆகும்பாங்க. அப்புறம் இந்த வெப்சைட்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, வெப்சைட்டில் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் ஒன்றுச்சான். அந்த உடனே அதில் வந்து ஆக்டிவேட்டே கொடுக்கல, அதில் எந்த ஒரு ஃபார்மும் ஓப்பன் ஆகலை. பட் அந்த ஸ்க்ரோல் ஓனோடனே வந்து எக்ஸாமினேஷன் வந்து டிலே ஆகாது, இந்த சேம் ஆகஸ்ட் 1 அன்றைக்கி எக்ஸாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வைப்ரேஷன். இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. பட் எஸ், இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இதை பற்றி ஷேர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறதுனால நீங்கள் வந்து நான் என்ன சொல்லுவேன், இன்னைய டேட்டுக்கு வந்து மினிஸ்டர் அதிகாரிங்க அவங்க தான் வந்து எக்ஸாமினேஷனை டிசைட் பண்ணுறாங்க ஆஃப்கோர்ஸ். ஆனால் பாருங்கள், அந்த சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்குமே மினிஸ்ட்ரே ஒரு 2 days இப்போ ஆக்சுவலாக வந்து கிடையாது, கேன்சல்னு சொல்லியாச்சு. அது 2 days பிஃபோர் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம். நான் கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லிமிட்டட் எக்ஸாம், அதாவது எக்ஸாமை லிமிட் பண்ணி நாங்கள் வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் வந்து இருக்கணும்னா நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லிமிட்டட் எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தார். பட் 2 days லேட்டர் என்னாச்சு, சர்க்கம்ஸ்டான்சஸ் அவரே வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அங்கே இருந்த அஃபிஷியல்ஸோட மீட்டிங்கில் அவங்க வியூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, டோட்டலாக போர்டு எக்ஸாம் கேன்சல். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகும்னு நான் சொல்ல வரல. அதாவது இது எல்லாம் வந்து சிங்கிள் பர்சன் கேனாட் டிசைட் த சேம் திங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மெனி திங்ஸ் இதில் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த COVID-2 அப்படிங்கிறது வந்து COVID-1 மாதிரி கிடையாது. போன தடவை எக்ஸாமினேஷன்லாம் ஈஸியாக கண்டக்ட் பண்ணிட்டோம், அப்போ வந்து பிரச்சனை இல்லையே, அதே மாதிரி இந்த தடவையும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, நிச்சயம் கிடையாது. COVID-1 வந்து பார்த்திங்கன்னா நிறைய இறந்து போனவங்க ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆனதில் செர்டைன் பர்சன்டேஜ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல. இப்போ 100 பேருக்கு ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா இந்த தடவை 100 பேருக்கு 2லேருந்து 3 பேர் இறந்துருக்காங்க. அதை வந்து நம்மளே வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. என்னோடய சர்க்கிளில் என்னோடய ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிளில் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இது கிளியர் பிக்சராகவே காட்டுது. இந்த மீன் டைம் வயசானவங்க மட்டும்தான் COVID-1 இன்ஃபெக்ஷன் ஆனாங்க. ஆனால் COVID-2 இளம் வயசு, சின்ன வயசு, எல்லா வயசையுமே அது வந்து பெரிய ஒரு த்ரெட்டுக்கு கொண்டு போயிடுது. ஈவன் டெத் ஆல்சோ ஹேப்பனிங் ஓவர் ஹியர். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, போன தடவை மாதிரி இந்த COVID-2 கன்சிடர் பண்ணி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு உசிதமான சூழ்நிலை கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம எக்ஸாமை கேன்சல் பண்ணாங்க, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எதுக்காக கேன்சல் பண்ணாங்க? தொற்று பரவும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கும் போது அந்த பரவல் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக, அதாவது அந்த சேம் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸாமை உடனே கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? நம்ம வந்து ஆகஸ்ட் 1 எக்ஸாம்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமே என்ன ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஜூலை 1 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் எக்ஸாமுக்கு, நீட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜூலை 1 அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா 1 மாதம் நிச்சயமாக டைம் கொடுத்தாகணும். ஏன்னா நீட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதில் கரெக்ஷன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு சப்மிட் பண்ணி, ஸோ இந்த வேலையெல்லாமே நிச்சயமாக 1 month ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கே 1 மாதம் கொடுத்தாகணும். அப்படி எடுத்தால் கூட ஜூலை 1லேருந்து 1 மாதம் எடுத்திங்கன்னா ஆகஸ்ட் 1 இப்போ எக்ஸாம் டேட்டே வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னோட 2வது ரீசன் why NEET cannot be conducted on August 1 அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இந்த போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது 6 daysல நடக்கும். அதே வந்து நம்ம நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாமோ சிங்கிள் டே தான். இன்னொரு சொல்கிறாங்க, இது வந்து சிட்டியில் தான் நடக்க போகுது நீட்டும் ஜேஇயும். ஆனால் வந்து போர்டு எக்ஸாம் வில்லேஜில் எல்லாம் கண்டக்ட் பண்ணும், வில்லேஜில் கண்டக்ட் பண்ணால் அதிகமாக பரவல் இருக்கும்,
சிட்டியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான் வந்து சிட்டியில் வந்து எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. நீட்டோ ஜேஇஓ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் தான் வந்து எழுத போகிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து உங்களுக்கு பரவல் இருக்காது. அது மாதிரி நம்ம திங்க் பண்ண முடியாது. அதாவது 6 நாள் பரவலுக்கு பதிலாக 1 நாள் பரவனா பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவுனா மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துது. அதுவும் சின்ன வயசு பசங்களுக்கு. சின்ன வயசு பசங்கள்னு நான் எல்லாரையும் சொல்கிறேன். மிடில் ஏஜில் இந்த கோவிட் 2 பொறுத்த வரைக்கும். ஸோ வயசானவங்க தான் இறக்குறாங்கன்னு இல்லை, சின்ன வயசு பசங்களை அண்டு மிடில் ஏஜ் பீப்புளும் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த கோவிட் 2வில். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இதை எடுத்துக்க முடியாது. ஸோ செகண்ட் ரீசன் அண்ட் தேர்ட் ரீசன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் ரீசன்ஸ் இருந்தாலும், இப்போ வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வெப்சைட்ஸில் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் யூடியூப் அவங்களும் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸும் வந்து அவங்கவுங்க இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு டைமுக்கு முன்னாடி வரைக்கும் போஸ்ட்போன் ஆகும்னு சொன்னாங்க. அந்த வெப்சைட் போட்டு அந்த வெப்சைட்டில் வந்து ஸ்க்ரோலிங்கில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று ஒரு நாள் ஓடுனதை வச்சு உடனே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ் அவுட் பண்ணுறாங்க. பட் ஐ ஹோப் இந்த திங்ஸ் வந்து ஒர்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது, கம்மியான மாதிரி தெரியல ரியாலிட்டியாக. அப்போ என்ன சார் பொய் சொல்கிறாங்களா கவர்மெண்ட்டுன்னா? இல்லை இல்லை, சில பேர் வந்து நிறைய பேர், சில பேர் இல்லை நிறைய பேர் என்னென்னா, இந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்தும் அவங்க வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டுறாங்க. டியூ டு மீடியா டிவிலே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடம் இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள்ட்ட போய் தெரிவிக்கணும்? இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு ப்ரைவேட் லேபில் செக் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே வீட்டிலே இருந்து அவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் ஃபெயிலியர்ஸும் நடக்குது. அதனால தான் நம்ம டெத் ரேட்ஸ் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் வந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்னா 15 டேஸும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க இதானாங்க. ஆனால் இப்போ அது மாதிரி கிடையாது, ஒரு 5 டேஸ் தான். ஏன்னா அங்கே ஸ்பேஸ் இல்லை. 5 டேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போய்க்குங்க, இந்த மாத்திரையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இன்னொரு 10 டேஸ் ஒரு 15 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனால் அவங்க வந்து அதே மாதிரி தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுலாம் கிடையாது. அவங்க ஆஸ் யூஷுவல் இதுக்கே போயிடுறாங்க, சரியாயிடுச்சுன்ட்டு. ஆனால் அவங்க மூலமாக நிறைய பேருக்கு பரவிட்டு தான் இருக்குது. ஸோ என்னோட கணக்குப்படி இப்போ இந்த ஆகஸ்ட் 1 எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் செப்டம்பர் கேன் பி த ரைட் டைம். நான் தான் சொல்லிட்டேன், சார் வந்து ஆகஸ்ட் 1 எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணால் இட் வில் பி த குட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளார இந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் கவர்மெண்ட் வந்து ஈடுபடுவாங்க. ஓரளவுக்கு கண்ட்ரோலும் ஆயிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பி வித் மீ. நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 45 டேஸும் வந்து ஃபுல் லென்த் கோர்ஸாக வந்து ரன் பண்ணலான்னு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த கோர்ஸ் யூ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ. மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.